வணக்கம். மாலை நேர செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். நாமல் ராஜபக்ஷ பதவி விலகினார். வெளியான அறிவிப்பு. ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளர். தொடரும் இழுபறி நிலை. கட்டுப்பணம் செலுத்தினார் அனுரகுமார திசாநாயக்க. மக்களை மிரட்டும் அரசாங்கம். திருடர்களை விரட்டுவோம் அடித்துக் கூறும் அனுர அணி. ராஜபக்ஷ குடும்பத்தை பிரித்த ரணில். கலைக்கப்படவுள்ள நாடாளுமன்றம். பங்களாதேஷில் தொடரும் வன்முறை. சிறையிலுள்ள முன்னாள் பிரதமர் விடுதலை. பிரித்தானியாவில் வெடிக்கும் கலவரம். அவசர கோப்ராவை கூட்டிய ஸ்டார்மர். தொடர்வென விரிவான செய்திகள். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் நாடாளுமன்ற உறுப்பினரும் தேசிய அமைப்பாளருமான நாமல் ராஜபக்ஷ சர்வதேச தொடர்புகள் கண்காணிப்பு குழுவின் உறுப்பினர் பதவியிலிருந்து விலகியுள்ளார். இந்த விடயத்தினை சபாநாயகர் மஹிந்த ஜாப்பா அபிவர்த்தன இன்று நாடாளுமன்றத்திற்கு அறிவித்தார். சபாநாயகர் தலைமையில் நாடாளுமன்றம் இன்று காலை 9:30க்கு கூடியது. சபாநாயகர் அறிவிப்பின் போதே மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். இதேவேளை அவரது வெற்றிடத்திற்கு பிரேமநாத் சி தொலவத்த நியமிக்கப்பட்டுள்ளார் என்றும் அவர் அறிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளர் யார் என இன்னும் இறுதி தீர்மானம் எட்டப்படவில்லை என தமிழ் மக்கள் பொதுச்சபையின் பிரதிநிதிகள் தெரிவித்துள்ளனர். யாழில் உள்ள தனியார் விருந்தினர் விடுதியொன்றில் தமிழ் பொது வேட்பாளரை நிறுத்துவது தொடர்பான கலந்துரையாடல் நேற்று பிற்பகல் இடம்பெற்றுள்ளது. தெரிவு செய்யப்பட்ட இரு வேட்பாளர்களில் இறுதியாக ஒருவரின் பெயரை தெரிவு செய்வதில் நீண்ட விவாதங்கள் இடம்பெற்றுள்ளது. இந்நிலையில் தற்போது 2 வேட்பாளர்களின் பெயர்கள் இருப்பதாகவும் அதில் ஒருவர் எதிர்வரும் புதன்கிழமை அல்லது வியாழக்கிழமை இறுதியாக அறிவிக்கப்படுவார் எனவும் தமிழ் மக்கள் பொதுச்சபையின் பிரதிநிதிகள் தெரிவித்துள்ளனர். இந்த கலந்துரையாடலில் தமிழீழ விடுதலை இயக்கத்தின் தலைவர் செல்வம் அடைக்கலநாதன், ஈழ மக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணியின் தலைவர் சுரேஷ் பிரேமச்சந்திரன், தமிழ் தேசிய கட்சியின் தலைவர் நா. ஸ்ரீகாந்தா, தமிழ் தேசிய பசுமை இயக்கத்தின் தலைவர் போ. ஐங்கரநேசன் மற்றும் தமிழீழ விடுதலை இயக்கத்தின் ஊடக பேச்சாளர் குருசாமி சுரேந்திரன், அரசியல் ஆய்வாளர்களான நிலாந்தன் ஜதீந்திரா, அரசியல் ஆய்வாளர் சட்டத்தரணி ஜோதிலிங்கம், ஜனநாயக போராளிகள் கட்சியின் தலைவர் சி. வேந்தன் உள்ளிட்ட இன்னும் சிலர் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. 2024 ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளரான அனுரகுமார திசாநாயக்க சார்பில் கட்டுப்பணம் செலுத்தப்பட்டுள்ளது. தேர்தல் ஆணைக்குழுவில் இன்று கட்டுப்பணம் செலுத்தப்பட்டுள்ளது. இதற்கமைய அனுரகுமார திசாநாயக்க எதிர்வரும் 15ஆம் தேதி வேட்புமனுவை தாக்கல் செய்ய தயாராகி வருவதாக அக்கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் விஜிதஹேர தெரிவித்துள்ளார். நாட்டை கட்டியெழுப்பும் கொள்கைகளுக்கு மதிப்பளிக்கும் வேலை திட்டத்துடன் கூடிய அரசியலை வெல்வதே தமது கட்சியின் நோக்கமாகும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். நாட்டின் பெரும்பான்மையான மக்கள் தேர்தல் நாளுக்காக ஆவலுடன் காத்திருப்பதாகவும் நாட்டின் தலைமைக்கு தெளிவான அரசியல் தலைவரை நியமிக்கும் பணியில் நாட்டு மக்கள் தற்போது ஈடுபட்டு வருவதாகவும் அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார். தேசிய மக்கள் சக்தியில் திருடர்களுக்கு இடமளிக்கப்படாது என கட்சியின் அரசியல் பீட உறுப்பினர் சுனில் ஹத்துனத்தி தெரிவித்துள்ளார். அரசு சொத்துக்களை களவாடியவர்களுக்கு கட்சியில் இடமில்லை என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். எனவே தமது அரசாங்கம் இவ்வாறான திருடர்களை நிச்சயமாக தண்டிக்கும் எனவும் கூறியுள்ளார். தேசிய மக்கள் சக்தி ஆட்சிக்கு வந்தால் சமுர்த்தி, அஸ்வெசும போன்ற திட்டங்கள் நிறுத்தப்படும் எனவும் செல்வந்தர்களின் பணம் ஏழைகளுக்கு வழங்கப்படும் எனவும் பிரச்சாரம் செய்யப்படுவதாக தெரிவித்துள்ளார். எனினும் செல்வந்தர்கள் மற்றும் வறியவர்களை இவ்வாறான பிரச்சாரங்களின் மூலம் அச்சமூட்ட சிலர் முயற்சிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். எனினும் இவ்வாறான எந்தவொரு நடவடிக்கையும் எடுக்கப்படாது என சுனில் ஹந்துனெத்தி தெரிவித்துள்ளார். நாடு பாரிய பொருளாதார நெருக்கடி நிலையை எதிர்நோக்கி வருவதாகவும் இதனை தீர்க்க தமது கட்சி நடவடிக்கை எடுக்கும் எனவும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவை அளித்தது போன்று ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ராஜபக்ஷ குடும்பத்தையும் அளித்துள்ளார் என ரஷ்யாவுக்கான முன்னாள் இலங்கை தூதுவர் உதயங்க வீரதுங்க தெரிவித்துள்ளார். இணைய அலைவரிசை ஒன்றில் இடம்பெற்ற கலந்துரையாடல் ஒன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இந்த விடயத்தினை குறிப்பிட்டுள்ளார். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் ராஜபக்ஷ குடும்பத்திற்குள் பல்வேறு மோதல்கள் வெடித்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். பசில் ராஜபக்ஷவும் நாமல் ராஜபக்ஷவும் ஒரே பக்கம் இருப்பதாகவும், ஜோசித ராஜபக்ஷ மற்றும் ரோஹித ராஜபக்ஷ ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் பக்கம் இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவில் இருந்து ஊழல்வாதிகள் விலகியமை வரவேற்கத்தக்க விடயம். இன்னும் 50 நாட்களில் நாடாளுமன்றத்தை கலைக்க பெரும்பாலும் வாய்ப்புள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார்.
இதேவேளை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு ஆதரவளிக்க ராஜபக்ஷ குடும்பத்தின் மூத்த உறுப்பினர் ஒருவர் தயாராக இருப்பதாக தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான விமல் வீரவன்ச தெரிவித்துள்ளார். தற்போது ராஜபக்ஷவின் வருகை பொருத்தமானதல்ல, எனவே சுதந்திரமாக செயற்படுமாறு ரணில் விக்ரமசிங்கவிற்கு அறிவித்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். பங்களாதேஷில் தொடரும் வன்முறையை அடுத்து சிறையில் அடைக்கப்பட்டுள்ள அந்நாட்டு முன்னாள் பிரதமர் காலிதா ஷியாவை விடுவிக்க பங்களாதேஷ் ஜனாதிபதி நடவடிக்கை எடுத்துள்ளார். ஜனாதிபதி சஹாபுதீன் தலைமையிலான கூட்டம் பங்களாதேச தேசியவாத கட்சியின் தலைவி பேகம் கலீதா ஷியாவை உடனடியாக விடுவிக்க ஒருமனதாக முடிவு செய்ததாக ஜனாதிபதியின் ஊடகப் பிரிவு திங்களன்று வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்துள்ளது. ராணுவ தளபதி ஜெனரல் வாக்கர் உஸ் ஜமான், கடற்படை மற்றும் விமானப்படை தளபதிகள், PNP கட்சி மற்றும் ஜமாத் இ இஸ்லாமி உள்ளிட்ட பல எதிர்க்கட்சிகளின் உயர்மட்ட தலைவர்கள் ஜனாதிபதியின் கூட்டத்தில் கலந்து கொண்டனர். 2 முறை பங்களாதேஷின் பிரதம மந்திரியாக இருந்த 78 வயதான ஷியா 2018 ஊழலுக்காக 17 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்ட பின்னர் அவர் உடல்நிலை மோசமாகி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். ஒரு அனாதை இல்ல அறக்கட்டளைக்காக வழங்கப்பட்ட நன்கொடைகளில் சுமார் $250,000 மோசடி செய்து தனது அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தியதாக குற்றம் சாட்டப்பட்டார். இந்த வழக்குகள் சோடிக்கப்பட்டவை என்றும் ஷியாவை அரசியலில் இருந்து ஒதுக்கி வைப்பதை நோக்கமாக கொண்டவை என்றும் PNP தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. பிரித்தானியாவில் வலதுசாரி கலவரங்கள் தீவிரமடைந்து வரும் நிலையில் அந்நாட்டு பிரதமர் கெய்ர் ஸ்டார்மர் அரசின் உயர்மட்ட அதிகாரிகள் மற்றும் துறைசார் செயலாளர்கள் அடங்கிய அவசர கோப்ரா கூட்டத்தினை ஏற்பாடு செய்துள்ளார். நாட்டின் அவசர சூழ்நிலைகளை பரிசீலிப்பதற்காக அரசின் உயர்மட்ட அதிகாரிகள் மற்றும் துறைசார் செயலாளர்கள் ஒன்று கூடும் அவசர கட்டமைப்பே கோப்ரா எனப்படுகின்றது. அண்மைய ஆண்டுகளில் பிரித்தானியா கண்ட மிக மோசமான கலவரங்களில் ஒன்றான இந்த வலதுசாரி கலவரத்தின் போது பலர் கைது செய்யப்பட்டு வருவதுடன் நிலைமை மிகவும் தீவிரமடைந்து வருகின்றது. இதற்கிடையில் அவசர கோப்ரா கூட்டம் நாடு முழுவதும் பரவியுள்ள வலதுசாரி வன்முறைகளுக்கு எதிரான சவால்களை சமாளிக்கவும் ஏற்பட்டுள்ள முக்கிய பிரச்சனைகளை துரிதமாக தீர்க்கும் நோக்கத்துடனும் அழைக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக மேற்கு போர்ட் பகுதியில் நடந்த மிக மோசமான வன்முறைகளுக்கு பிறகே இந்த நிலைமையை கட்டுப்படுத்த தேவையான நடவடிக்கைகள் குறித்து கலந்துரையாடும் நோக்கிலேயே இந்த கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்நிலையில் கலவரத்தில் ஈடுபட்டவர்களால் பாதிக்கப்பட்ட போலீசார் மற்றும் மசூதிகள் உள்ளிட்ட அனைத்து தொடர்பிலும் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என ஸ்டார்மர் தெரிவித்துள்ளார்.